பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. நீங்கள் இவ்வளவு நாள் கேட்ட கேள்விக்கு அதுவும் நீங்கள் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது. முழுமையாக கேட்டு அதனோட முழு பலனை அடைங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் கேட்குறோம் இல்லைங்களா, நம்ம காரியமே எந்த காரியமாக இருந்தாலும் இப்போ நமக்கு அது வெற்றி பெறவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இப்போ திக்கற்றோர், இப்போ நம்ம எந்த ஒரு ஆதரவும் இல்லாதவங்களுக்கு யாருங்க துணை? பகவான் தான் துணை. அதனால் ஒரு காரியம் நடக்கணும், அதுவும் இப்போ ஒரு நியாயமான காரியம் நடக்கணும் அப்படிங்கும்போது அந்த நியாயமான விஷயத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இறைவன் தான் பதில் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை அதுவும் நம்ம வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். ஒரு சேர் மேலே நான் சொல்கிறது போல் 11 முறை நீங்கள் சுற்றி வந்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகங்களும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இது போல் செஞ்சு பாருங்கள், போதும். இதுவே அப்படி ஒரு அற்புதமான உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் வேண்டும் காரியம் அனைத்தும் நடந்தே தீர வேண்டும். அப்புறம் அதே போல் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எனக்கு இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி இருக்கும்போது, அப்படி என்னுடைய நியாயமான கோரிக்கையை நியாயமான விஷயத்தை நம்ம பகவான் நம்பி நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதுக்கு முழுவோட பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் நீங்கள் காலையில் வீட்டில் நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில் வழிபட்டுட்டு நம்ம பக்கத்தில் ஆலயம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் அந்த ஆலயத்தில் அங்கேயும் வழிபட்ட பிறகு நீங்கள் ஆலயத்தை சுற்றி வரணும். ஒரு 11 முறை சுற்றி வந்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அப்படி சுற்றி வரும்போது பலன் பல மடங்கு அதிகரிக்கும். இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலே இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழிபட்ட பிறகு நீங்கள் நம்ம சாமி ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அந்த பூஜை அறையிலேயே ஒரு சேர் எடுத்து போட்டு அந்த சேர் மேலே அந்த ஃபோட்டோவை வச்சு 11 முறை சுற்றி வந்துட்டு வலம் வாங்க. வலது பக்கம் இருந்து இடது பக்கம் இதே மாதிரி 11 முறை சுற்றி பாருங்க. இறைவனோட முழு அருளும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதே போல நீங்க வழிபட்டு பாருங்க, உங்களுக்கு 8 நாள்ல பலன் கிடைக்கும். அனைத்தும் வெற்றியே.